அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 22/8/2024. திருதியை திதி மதியம் 1:47 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:04 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் சந்திரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தியும் பின்பற்றப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வாஸ்துப்படி வீடு கட்டத் தொடங்க, திருமணம் சீமந்தம் செய்ய, பதவி ஏற்க, குழந்தைக்கு காது குத்த, தங்க நகைகள் வாங்க, தாலிக்கு பொன் உருக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வார்த்தைகளின் அருமை தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளை வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். ஆமாங்க, நாம் சொல்கிறத புரிஞ்சுக்கிறவங்க, அறிவுபூர்வமாக பேசுகிறவங்க, அவங்கள்ட்ட நாம் நெருக்கமாக பழகலாங்க. ஆனால் எதை சொன்னாலும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க, தப்பாக எடுத்துக்கிறவங்க, எதிர்ப்பாக பேசுகிறவங்க, அவங்கள பார்த்தாலே நீங்கள் மறுபக்கம் திரும்பி கொள்வீங்க. ஆமாங்க, அதனால தாங்க நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களோடு நட்பு பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் நிறைவேறுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு நீங்களும் தேடின்னு இருக்கீங்க. புரோக்கர்ட்டையும் சொல்லி பல இடம் பார்க்குறீங்க. இன்றைக்கி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. இன்றைக்கி பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி புதுசாக ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது ஏஜென்சி கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். அதிகாரிகளுக்கும் நீங்கள் நெருக்கமாவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும், செலவுகளும் இருக்கும், அலைச்சலும் இருக்கும், கவனம் தேவை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது.
ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. ஆமாங்க. அதனால தாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு நடந்துட்டால் உடனடியாக பதட்டப்பட்டு இனிமே அந்த தவறு வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுன்னு தன்னைத்தானே திருத்தி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆணவ பேச்சுக்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அன்பான வார்த்தைகளால் அடுத்தவங்க இதயத்தில் இடம் பிடிப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன சில வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தவர் இன்றைக்கி கூப்பிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடிமனசில் ரொம்ப நாளாக வருத்திட்டு இருந்த சில காரியங்கள் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, சொத்து தகராறு எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையாமல் பேசி ராசியாக முடிச்சுக்கலான்னு இன்றைக்கி சில முடிவுகள் எடுப்பீங்க. சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வும் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்லதாக ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சிலருக்கு புதுசாக வேலை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே குருவும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒரு கோபம் எல்லாம் வரும். அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வேகமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மேற்கே சென்று விழும்போது கூட சூரியன் முகம் காட்டுமே தவிர முதுகு காட்டுவதில்லை. ஆமாங்க, நீங்களும் அப்படி தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முகத்துக்கு நேருக்கு நேராக நின்று நீங்கள் கேள்விகளை கேட்பீங்க. ஒருத்தவங்களை போக விட்டுட்டு அவங்க முதுகுக்கு பின்னால் அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறது, வேறு விதமாக பேசுகிறது, அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம நேராக பேசிடலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நேர்வழியில் செல்லக்கூடிய நேர்மையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. தடாலடியாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தயங்கி பயந்து இருந்ததெல்லாம் போதும், இப்படியே இருந்துட்டோம்னா இனிமேல் சரி வராதுன்னு சொல்லி இன்றைய தினம் முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் வண்டியை நீங்கள் மற்றவங்களுக்கு இரவல் தர வேண்டாம், அடுத்தவங்க வண்டியையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் இரவு நேரங்களை தவிர்த்துட்டு பகலில் சென்று வருவது நல்லதுங்க. பாக்யாதிபதி சனி பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எப்படியோ உருட்டி புரட்டி கொஞ்சம் லோனகனை போட்டு அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது ஒரு வியாபாரம் தொடங்கலாம். அங்கே வேலைக்கு சேர்ந்து இங்கே வேலைக்கு சேர்ந்து இப்படியே அடுத்தவங்களுக்கு உழைச்சி போட்டு காலம் கரைஞ்சி போச்சு, நமக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அதில் ஒரு கௌரவம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தெம்பாக சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்கும்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, முடியுமா என்று கேட்பது மூட நம்பிக்கை. முடியாது அப்படின்னு சொல்கிறது அவநம்பிக்கை. முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் தன்னம்பிக்கை. நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. யாராவது ஏதாவது ஒரு உதவி கேட்டால் கூட என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலன்னா கூட அடுத்தவங்கள்ட்ட கேட்டாவது அது சம்பந்தமாக அவங்களுக்கு நீங்கள் சில விஷயங்களை சில பதில்களை கொடுப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களை தேடி யாராவது 2 பேர் ஓடி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டக்கூடியவர்கள், தன்னம்பிக்கையுடன் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் யோகாதிபதிகள் குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. அடிக்கடி பழுதாகி நின்று போகிற அந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. சீக்கிரம் முடியறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது, நிறைய லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. சின்ன சின்ன பொறுப்புகள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படுவீங்க. என்ன இப்படிலாம் செலவாகுதேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மிகவும் சக்தி வாய்ந்த பேச்சாக மௌனமே இருக்கிறது. ஆமாங்க, இன்னைக்கு கூட நீங்கள் கொஞ்சம் மௌனமாக தாங்க இருந்தாகணும். சலசலன்னு மற்றவங்க சத்தம் போட்டு பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டிங்கன்னா எல்லா வகையிலும் சாதிக்கலாங்க. காரணம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. நேற்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்தது, இன்றைக்கி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அந்தரங்க விஷயங்களை அதிகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. மற்றவங்க குடும்ப விவகாரத்திலேயும் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏதோ எதேச்சையாக நீங்கள் சில வார்த்தைகள் பேச போய் அதை வேறு சிலர் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பற்றிய வதந்திகளும் ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், அவங்களுடைய எதிர்காலம் அதில் இன்றைக்கி ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்
கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமைகள் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வெற்றி என்பது நிழலை போல. அதை நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் பொழுதே வெற்றியானது உன்னை தேடி வரத் தொடங்கிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் வெற்றி நடை போடக்கூடியவர்களாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் வெற்றியை தேடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் இப்போவாது நமக்கு நல்ல காலம் வந்துடுமா, இன்றைக்காவது நல்லது நடக்குமா அப்படின்னு பல நாட்கள் நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கீங்க. இன்றைக்கி திடீர் வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. முடியாதுங்கிற விஷயத்தை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் தள்ளி போட்டுருக்காரு. ஆனால் இன்னைக்கு கூப்பிட்டு உங்களுக்கு அந்த உதவியை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. பழசு கடந்து போனதெல்லாம் நினச்சி பெருமூச்சு விட்டுன்னு இருக்க வேண்டாம். அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சூரியன் புதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மாறுறது, வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளில் பரபரப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புது பங்குதாரர்கள், புது முதலீட்டாளர்கள் அவங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சிக்கல்கள்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி தேடி பேசுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அன்பில் பிழை தேடாதே. பிழை கிடைத்துவிட்டால் அன்பு தொலைந்து போய்விடும். ஆமாங்க, ஒருத்தவங்க மேலே நீங்கள் பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க மேலே எந்த பிழையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவங்க ஏதாவது சின்ன தவறுகள் செய்தாலும் கூட அதெல்லாம் ஒரு பொருட்படுத்திக்கவே மாட்டீங்க. ஆமாங்க, எங்கும் எப்பொழுதும் அன்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முழுமையாக நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ராகோட இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. முடிவே இதுக்கு கிடையாதா அப்படின்னு வருத்தப்பட்ட சில விஷயங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து ராசியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன ஈகோ அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசி சில முக்கியமான முடிவுகளையும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சொந்த ஊரில் நாம் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும், திருவிழா இதுன்னு போகும்போது அடுத்தவங்க வீட்டில் தங்கிறது சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு சொந்த ஊரில் ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது அல்லது ஏற்கனவே கண்டும் காணாமல் இருக்கிற அந்த பூர்வீக சொத்தில் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்லாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, லாபம் அதிகமாகும்.
உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். விஐபிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விழுந்த இலைகளுக்காக எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுவதில்லை. அதற்கு பதிலாக தளிர்களை துளிர்க்க விட்டு தன்னம்பிக்கையுடன் தாளாட்டி கொண்டிருக்கிறது. ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. நடந்து முடிந்து போன சம்பவங்களை நினைத்து புசு புசுன்னு பெருமூச்சு விட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கவலையோடு இருக்கிறது உங்களுக்கு எப்பவும் பிடிக்காதுங்க. ஆனது ஆயிடுச்சு, அடுத்தது ஆக போகிறத பார்க்கலான்னு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில மணி நேரம் இன்னைக்கு பேசுவீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி, அவங்களோட திட்டம் என்ன, அடுத்தது என்ன படிக்கலான்னு இருக்காங்க, அதெல்லாம் இன்றைக்கி கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் சில விஷயங்களில் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அவங்க வேறு மாதிரி சில விஷயங்களை யோசிக்கிறாங்க. இன்றைக்கி உட்கார்ந்து பேசும்போது சில முக்கியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கொடுத்து இருக்கிற கடனை கொஞ்சம் பைசல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல வீடு கட்டிடலாமா, இப்படி ஒரு யோசனை இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடும். அது ஆக்கப்பூர்வமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் ஒரு தடங்கள் இருக்குது. எதை எடுத்தாலும் செலவுகள் இருக்குது. என்ன பண்ணுறதுனே புரியலேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சுற்றின்னு தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. மேற்கொண்டு கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கான யோசனைகள், அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. புது விஷயங்களெல்லாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ அமரப்போகும் நாற்காலியை செதுக்கும் விஸ்வகர்மா உன்னுடைய கல்விதான். ஆமாங்க, அதனால தாங்க படிப்புக்கு அழிவு கிடையாது. ஆனால் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவது படிப்பு தான். நம்மக்கிட்ட இருக்கிற படிப்பை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. அதனால் அழியா செல்வமாகிய படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் தந்து புத்தகங்களை படிப்பதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கையையும் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆட்டம் பாட்டம் அதிகம் இருந்தால் கூட்டம் சேருது. ஆனால் கையில் காசு எல்லாம் கரைஞ்சி போயிட்டா எட்டி பார்க்கறதுக்கு கூட ஏன்னு கேட்குறதுக்கு கூட ஆள் கிடையாதுங்கிற தத்துவத்தை இன்றைக்கி நீங்கள் அதிகமாகவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சகோதரங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பாங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவரோட செவ்வாயும் இருக்கிறதுனால பல விஷயங்களை ஆர்வப்பட்டு சீக்கிரமாக முடிப்பீங்க. சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும், லாபமாக இருக்கும். அதிகளவு பழைய பாக்கியிலும் இன்னைக்கு வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி
உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் அமையறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஆனால் ஒரு தோல்வியோ பல வெற்றிகளை பெறச் செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க வெற்றி பெற்றுட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆட்டம் பாட்டம்லாம் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் தோல்வி அடைஞ்ச உடனேயே துவண்டு போகாமல் அடுத்ததாக ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு அமர உட்கார்ந்து யோசித்து அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால முகமே இன்றைக்கி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இன்றைக்கி பரபரப்பாகவும் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. முடிக்க முடியாத சிலதெல்லாம் இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போகிற அந்த விஐபி அப்பாயின்மெண்ட்டு அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும், சந்திப்பீங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். நல்ல பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரரோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகி இன்றைய தினம் அவங்களும் ஆதரவாக பேசுவாங்க. நீங்களும் அன்பாக நடந்துப்பீங்க. சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும். பற்று வரவு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். உயரதிகாரிகள் உங்ககிட்ட சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேறு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விழாமல் எழ முடியாது. ஆமாங்க, பறவைகள் கூட்டிலிருந்து கீழே விழுந்த பிறகுதான் பறக்கவே கற்றுக்கொள்கிறது. நீங்களும் அப்படிதாங்க. அனுபவப்பட்டு அடிபட்டு அசிங்கப்பட்டு பல நேரங்களில் யோசித்து அப்புறமா ஜெயிச்சு காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அனுபவ அறிவு, பகுத்தறிவு, இப்படி பலதரப்பட்ட அறிவுகளுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியே உங்களுக்கு சனி பகவான் தான். அவருடைய ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இன்றைய தினம் சனி பகவான் வலுத்து உங்களுக்கு உட்கார்ந்துருக்கார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். முடிக்க முடியாத விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் இன்றைக்கி நடக்கும், முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன், புதன், சூரியன் முக்கூட்டு கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால மறைஞ்சு கிடந்த திறமைகள் எல்லாமே வெளிப்படும். ரொம்ப நாளாக தள்ளிப்போன பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதெல்லாமே மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் இன்னைக்கு அள்ளி கொடுக்குங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு உங்களை தேடி வருங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை தான் இன்னைக்கு ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. என்னதான் இருந்தாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஒரு
இனந்தெரியாத பயம் இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகளும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு வகையில் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நிதானம் தவறினால் நிம்மதியும் தவறி போகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நிதானம் தவறாமல் இருப்பீங்க. என்னதான் கோபமாக இருந்தாலும் வேகமாக இருந்தாலும் உங்களுடைய எல்லை எது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த தங்க நகைகளையும் இன்றைக்கி பார்த்து பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால வியாபாரம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. யோசித்து முதலீடு செய்யுங்க. அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லின்னு இருக்க வேண்டாம். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சின்னதாக பகை வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சகோதர வகையில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. பழைய சம்பவங்களை நினச்சி பார்க்கும்பொழுது உங்களை அறியாமல் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஆனாலும் உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.